ஓகே, இப்போ நம்ம வந்து SASS பற்றி கொஞ்சம் ஓர்வியாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ SASS என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா syntactically have some style sheets. ஓகே, ஸோ என்னென்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, அட்லீஸ்ட் இந்த ஸ்டைல் ஷீட்ஸாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்டைல் ஷீட்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த CSS, அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ், அங்கே தான் வருது. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் SASS வந்து பார்த்தீங்க அப்படின்னா CSSோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு டூல் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், SASS பார்த்தீங்கன்னா ஒரு CSSல இல்லாத ஃபியூச்சர்ஸ். இப்போ CSS என்ன ஆக்சுவலி கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ஸ்டைல் ஷீட்ஸ் அதனால பாருங்கள், ஸ்டைல் ஷீட்ஸ் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷீட்டு தான், ஒரு டாக்குமெண்ட் தான் அது. ஓகேவா, இது வந்து ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ ப்ரோக்ராம் லாங்குவேஜ் என்ன? ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அப்படின்னா நம்மளோட கேல்குலேஷன்ஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷனாக சப்ரேஷனாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், கேல்குலேஷன்ஸ், நம்ம லாஜிக்ஸ் அண்ட் சோ விஷயங்கள் வந்து ப்ரோக்ராம் லாங்குவேஜில் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஆனால் ஷீட்ஸ், அதாவது டாக்குமெண்ட்டும் சரி, HTML-ம் சரி, அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்அப் லாங்குவேஜ் தான், ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கிடையாது. கரெக்டாக? ஸோ அங்கெல்லாம் வந்து ஸ்டைல் பண்ணதுக்காக மட்டும் தான் CSS வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சில ட்ராபேக்காக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா SASS சொல்லி ஒன்று டெவலப் பண்ணாங்க. இந்த SASஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் கான்செப்டில் உள்ள நிறைய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள்ஸ், இஃபெல்ஸ், லூப்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, இன்ஹெரிட்டன்ஸு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து SASஸில் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த SASஸை வந்து நீங்கள் ரைட் பண்ணுவீங்க, ரைட் பண்ண கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக CSS வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகே, இந்த ப்ராசஸை பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பைலிங் அப்படின்னு நம்ம கால் பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும், இல்லை வந்து நீங்கள் மேலே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எனிவே, ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜஸ். அண்ட் இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபியூச்சர் வீடியோஸில். பட் இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் SASS வந்து ஆக்சுவலி யார் வந்து டெவலப் பண்ணாங்க அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓப்பன் சோர்ஸுக்கு ஃப்ரீயாக தந்திருக்காங்க. ஸோ அவங்களோட நேம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த SASS வந்து யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா ஹாம்டன் கேட்லின். ஓகேவா, ஸோ அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து இதை டெவலப் பண்ணார், டிசைன் பண்ணார். டிசைன்னா ஆக்சுவலி ஒன்றும் இல்லைங்க, ஒரு லாங்குவேஜ்னும் போது இது மாதிரி பண்ணால் அது மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதான் டிசைனிங். ஓகே, ஸோ இந்த டிசைன் பண்ணதை வந்து டெவலப் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நாட்டலி வின்சம்பம்ப். ஓகே, அவங்க நேம் கரெக்டாக மென்ஷன் பண்ணால் தெரியல. எனிவே இந்த ஸ்க்ரீனில் வந்து எங்கேயாச்சும் ஓரத்தில் வந்து அவங்க நேம் போடுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் அப்படின்னா, இந்த நாட்டலி வின்சம்பம்ப் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேடி. ஸோ நான் வந்து நிறைய லாங்குவேஜஸ் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போதும் சரி, நான் இந்த நேம் அது மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எல்லாமே மோஸ்ட்லி என்னன்னா அடல்ட்ஸ் தான் பண்ணுவாங்க, அடல்ட்ஸ்லேயும் ஜென்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபீமேல் வந்து டெவலப் பண்ணதாக வந்து பார்க்குறேன். அது ஆக்சுவலி ஒரு பெரிய விஷயம். நம்ம ஜெனரேஷன் பார்க்கும்போது நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேம் வச்சுருப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக, டாக்ஸ், லிட்டில் பிரின்சஸ்ஸு, பன்னு, ஜாம் அப்படின்னு வச்சுருப்பாங்க நேம். ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா SASS ஒரு சூப்பரான ஒரு லாங்குவேஜ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுவோம் நம்ம. அண்ட் எஸ், ஸோ தேர்ட் திங் என்ன உங்களுக்கு நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் எதில் டெவலப் பண்ணாங்க அதுவும் நம்ம கற்றுக்கணும். கரெக்டாக? ஸோ இனிஷியலி SASS வந்து எதில் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ரூபின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குங்க. ஓகேவா, ஸோ ரூபியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான லாங்குவேஜ் தான். அதை வந்து இனிஷியலி அவங்க வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ ரூபியில் டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து SASS அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணாங்க. அதில் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா C++ல டெவலப் பண்ணாங்க. ஓகே, அண்ட் சில விஷயங்கள் வந்து அதில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வரல, பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்துச்சு, அண்ட் நியூ ஃபீச்சர்ஸ் வந்து அதில் கொண்டு வர முடியல. ஸோ தட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டோட்டலி C++லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டாட்டுன்னு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரோக்ராமிக்கல் லாங்குவேஜ். ஓகேவா, ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ளட்டர் ஆப் பில்ட் பண்ணலாம், அண்ட் வெப் ப்ராஜெக்ட்ஸ், வெப் API, அது மாதிரி நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணலாம் டாட் லாங்குவேஜ் வச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபைனலி அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஃபைனலி சொல்லக்கூடாது, கரண்ட்லி அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா .SASS தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அதோட கம்பைலர் நேம் பார்த்தீங்கன்னா .SASS அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை பற்றி நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, இதெல்லாமே வந்து அடிஷ்னல் நாலேஜ் தான் உங்களுக்கு. ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கணும், எந்த சில விஷயங்கள் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அந்த விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா SASS பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெப் ப்ரௌசர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ வெப் ப்ரௌசர் அப்படின்னும் போது லைக் கூகுள் க்ரோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர். கரெக்டாக? ஸோ இந்த வெப் ப்ரௌசர் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னா HTML அதுக்கு புரியும். ஓகே, HTML என்னது, பேசிக்காக உள்ள HTML டேக்ஸ் ஒரு ஸ்கெல்டமாக வச்சுக்கோங்க. ஓகேவா, அண்ட் CSS அதுக்கு புரியும். CSS என்னது, அதுக்கான ஸ்டைலிங், நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் ரைட் பண்ணிட்டீங்க, அதுக்கான ஸ்டைலிங் தரணும்ல, அதான் CSS. ஓகே, அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா JavaScript. ஸோ JavaScript வந்து லைக் இன்ட்ராக்டிவிட்டி, பட்டன் கிளிக்கு அது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஹியூமனை நம்ம வந்து இலிஸ்ட்ரேட் பண்ண வச்சுக்கோங்களேன். HTML வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன். ஓகே, CSS பார்த்தீங்கன்னா அது சதை, ட்ரெஸ்ஸு, அண்ட் தேர்டு அந்த இன்ட்ராக்டிவிட்டி லைக் கை காலெலாம் அசைக்கணும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா JavaScript. ஏன்னா அது இன்ட்ராக்டிவிட்டி இல்லையா, இன்ட்ராக்டிவிட்டி. ஓகே,
ஸோ வெப் ப்ரௌசர் புரிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் அதுக்கு புரியும். சாஸ்னா என்னென்னு அதுக்கு புரியாது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடிங் ரைட் பண்ணணும். சாஸ் வந்து என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக சிஎஸ்எஸ்ல கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் நம்ம வந்து டிரான்ஸ்பைலிங் அப்படின்னு நம்ம கால் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ கன்வெர்ட் ஆன சிஎஸ்எஸ் கோட் வந்து இப்போ ப்ராசஸ் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் சாஸோட கான்ட்ரிபியூஷன் இப்படி தான் இருக்க போகுது நம்ம அப்ளிகேஷன்ஸில். ஓகேவா? ஸோ சில பேர் கேட்பீங்க என்கிட்ட, என்ன அன்பு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சிஎஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஸோ சிஎஸ்எஸ்லேயே நம்ம வந்து ஸ்டைலிங் பண்ணிக்கலாம், அப்புறம் நம்ம ஏன் சாஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்பீங்க. நல்ல கொஸ்டின். ஸோ சிஎஸ்எஸ் ஆக்சுவலி நீங்கள் மோஸ்ட் சின்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா சிஎஸ்எஸ் ஓகேங்க உங்களுக்கு. ஓகேவா? ஆனால் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து பெருசாக போகுது, இல்லை வந்து நீங்கள் ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னும் போது சிஎஸ்எஸ்ல வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, அந்த ப்ராப்ளம்ஸ் போய் ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ஆர்கனைஸ். ஸோ நீங்கள் வந்து சிங்கிளாக ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை வந்து ஆஸ் எ டீமாக நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய கோட் ரைட் பண்ணுவீங்க, அங்கங்கே ப்ளேஸ் பண்ணுவீங்க, அது வந்து ஆர்கனைஸாகவே இருக்காது. ஸோ அது வந்து டிஸ்ஆர்கனைஸாக இருக்கும். ஆனால் சாஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆர்கனைஸாக நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். அண்ட் சிஎஸ்எஸ்ஸை பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும்போது மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஆனால் சாஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைனபிள் வந்து கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு. ஓகே, ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபைர்ஃபாக்ஸ், இல்லை வந்து மேக்கில் உள்ள சஃபாரி, இல்லை இந்த ஓப்பரா மினி, இல்லை அந்த மாதிரி நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வெப் ப்ரௌசர்ஸ். அந்த வெப் ப்ரௌசர்ஸ்க்குலாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் நீங்கள் ஸ்டைலிங் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் சப்போர்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, சிஎஸ்எஸ்ஸை போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கோட் பண்ணுவீங்க 1 by 1. லைக் வெப் கிட்டு, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அது மாதிரி ஒன்றா தருவீங்க. அப்படி தரம்போ என்ன ஆகும் அப்படின்னா லைக் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருது லைனு. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும் சிஎஸ்எஸ்ல. ஆனால் சாஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா ப்ரௌசருக்கும் அது சப்போர்ட் தந்துக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோராக உள்ள சிஎஸ்எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கலர் மாறணும், இல்லை கிரேடியன்ட் மாறணும் வச்சுக்கோங்களேன், அது எந்த ப்ரௌசர்லாம் வந்து கிரேடியண்ட்டாக மாறணுமோ அதுக்கான கோடு வந்து இந்த சாஸ் வந்து ரைட் பண்ணிக்கும். ஓகே, இது ஒரு பெரிய திங் நம்மளுக்கு. அண்ட் இதால் மெயின்டெனன்ஸ் ஸ்பீடு வந்து நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டெவலப்மெண்ட் டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணலாம் சாஸில். சிஎஸ்எஸ்ல வந்து கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக வந்து டிசைன் பண்ணும்போது நம்ம HTML டேக்ஸில் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர் இருக்குது, அண்ட் ஹெட்டருக்குள்ளே வந்து ஒரு டிவிஷன் இருக்குது, டிவிஷனுக்குள்ளே இன்னொரு டிவிஷன் இருக்குது, அது மாதிரி நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்குது வச்சுக்கோங்களேன். நம்ம சிஎஸ்எஸ்ல நம்ம எப்படி நம்ம ஸ்டைல் பண்ணுவோம், அதுக்கு வந்து ஒரு செல்ட்ராக போட்டு கிளாஸ் டைமாக போட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கரெக்டாக? ஆனால் சாஸில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இந்த டீப்பான நெஸ்ட்டை வந்து ஈஸியாக வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஃபீச்சர். நான் அதை சாஸில் பார்த்த ஒரு இம்ப்ரெஸ்ஸான ஒரு ஃபீச்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுதான் சொல்வேன். ஓகே, இது வந்து என்னோடய டெவலப்மெண்ட் டைம் எல்லாமே சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. பெம், அதாவது சாஸில் வந்து இந்த நெஸ்டட் டேக்ஸ், ஓகே, நெஸ்டட் கான்செப்டை வச்சு நம்ம வந்து பெம்மோ நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் எதுக்கு வந்து கொஞ்சம் பீரியட் டெக்னிக்கலாக சொல்லலை அப்படின்னா அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக ஒரு லெசன் நான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைன். அண்ட் இதால் வந்து நம்மளுக்கு டெவலப்மெண்ட் டைம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட் டைமும் இதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ரீயூசபிள். இப்போ நீங்கள் சிஎஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னும் போது ஒரு 4-5 ஒரு 10-15 பேஜ் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சாதாரணமாக இருக்கும். ஆனால் ஒரு 1000-2000 பேஜ் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் சிஎஸ்எஸ் நீங்கள் வந்து ரீயூசபிள் பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சாஸ் பார்த்திங்க அப்படின்னா அதோட டிஃபால்ட் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் தான். ஸோ பெம் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ரீயூசபிள் பண்ணிக்கலாம் அண்ட் ஆர்கனைஸாக வச்சுக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், கம்யூனிட்டி சப்போர்ட். ஸோ கம்யூனிட்டி சப்போர்ட் அப்படின்னா ஸோ நம்ம ஏதாச்சும் விஷயம் கற்றுக்குறோம் வச்சுக்கோங்களேன், கற்றுக்குறோம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, நம்ம வந்து கண்டிப்பாக நெட்டில் சர்ச் பண்ணுவோம். ஸோ நம்ம கொஷின்ஸ் வந்து இது மாதிரி கொஷின்ஸ் இருக்குது, ஸோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா யாருக்காச்சும் அந்த கொஷின்ஸ் பற்றி நாலேஜ் இருந்தால் தான் வந்து அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, கரெக்டாக? அதான் கம்யூனிட்டி சப்போர்ட் அப்படின்னு கால் பண்ணுவோம். ஸோ சிஎஸ்எஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து நிறைய இருக்குது, ஏன்னா அது வந்து இன்டர்நெட் உருவாகுதுலேருந்து இருக்குது. சாஸில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், சாஸ் வந்து 2006 டெவலப் பண்ணாங்க. ஓகேவா? 2006 டெவலப் பண்ணதுனால இப்போ 2021 எண்டில் இருக்கும் நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ 15 இயர்ஸ் ஆனதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலி நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃப்ரேம்ஒர்க்ஸாக இருக்கட்டும், இல்லை லாங்குவேஜஸாக இருக்கட்டும், ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க அண்ட் 3 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க, அப்படியே மேலே போயிட்டு கீழே போயிடும். ஆனால் சாஸ் பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு மேலே போயிட்டு தான் இருக்குது தவிர கீழே வரவே இல்லை. ஓகே, விச் மீன்ஸ் அது நல்ல விஷயம். நம்ம கற்றுக்கும் போது ஓகே இந்த சாஸ் வந்து அவுடேட்டட் ஆகிடாது, அது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம், நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ இதால் வந்து நிறைய பேர் கம்யூனிட்டி சப்போர்ட் யாராச்சும் இப்போ யாராவது டவுட் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த சாஸ் நாலேஜ் வந்து உள்ளவங்க வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ரிப்பேர் பண்ணிப்பாங்க, ஆன்சர் பண்ணிப்பாங்க. ஓகே,
ஸோ கம்யூனிட்டி சப்போர்ட் நல்லா இருக்குது, நீங்கள் வந்து நம்பி சாஸை கற்றுக்கலாம். ஓகே.